தாம் இந்திய அணிக்கு கேப்டனா செயல்பட்டது இல்லையே என்ற வருத்தம் எப்போதுமே தனக்கு இருந்தது இல்லைன்னு சொல்லியிருக்காரு இந்திய அணியின் முன்னாள் வீரர் அஸ்வின். நிர்வாகம் தன்னை நம்பி கேப்டன் பொறுப்பை கொடுக்கல என்பதால தாம் கேப்டனாக தகுதியானவன் இல்லைன்னு அர்த்தம் இல்லைன்னு சொல்லியிருக்கார். மேலும் கேப்டன் ஆகிறது தொடர்பான முடிவை தாம் எடுக்க முடியாதுன்னு சக வீரர்களும் நிர்வாகமும் தான் எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காரு அஸ்வின். இளம் வீரர்களுக்கு அதிகமா ஆலோசனைகளை வழங்கி அவர்களுக்கு சிக்கலை ஏற்படுத்த விரும்பலன்னு சொல்லியிருக்காரு இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா. ஜெய்ஸ்வால், சுப்மன் கில் உள்ளிட்ட இளம் வீரர்களோட ஃபார்ம் தொடர்பாக கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் சொன்ன ரோஹித் அவங்க எல்லாருமே ஒரே நிலையிலேயே பயணிப்பதா சொல்லியிருக்கார். அஸ்வினின் சாதனையை சமன் செஞ்சிருக்காரு இந்திய வேகப்பந்து வீச்சாளரான பும்ரா. டெஸ்ட் பவுலர்களுக்கான ICC தரவரிசையில அஸ்வினுக்கு பிறகு 900 புள்ளிகளை கடந்த இரண்டாவது இந்திய வீரர் அப்படிங்கிற சாதனையை படைச்சிருக்காரு பும்ரா. அஸ்வினின் அதிகபட்ச புள்ளிகளான 904 புள்ளிகளை சமன் செஞ்சு தரவரிசையில முதல் இடத்துல நீடிக்கிறாரு பும்ரா. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.